வணக்கம் நேயர்களே. ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு மனிதனின் நடவடிக்கை. அவர் வினோதமான மனிதன் என்பதை விட அவருடைய நடவடிக்கை வினோதமாக அமைந்தது. ஏனென்றால் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் இல்லையா? ஆனால் இந்த நபர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், தனக்கு பாம்பு கடித்தவுடன் அந்த பாம்பை பிடித்து தான் கடித்திருக்கிறார் 2 தடவைகள். அதனால் என்ன நடந்தது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இந்த காணொளி வாயிலாக. பொதுவாக இந்த வினோதமான செய்திகளை நாங்கள் நாளுக்கு நாள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். சிலர் வந்து கொமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, என்ன இப்படியெல்லாம் செய்திகள் வாசிக்கிறீங்கள், எங்கேருந்து இந்த செய்தியெல்லாம் எடுக்கிறீங்கள், உண்மையாகவே நடந்துச்சா இல்லையாண்டு. இதில் 100% உண்மை. பொய்களை நாங்கள் தர வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, தேடி பிடிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய உலகில் எங்களை விட இன்னும் எத்தனை வினோதமான சம்பவங்கள், வினோதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்றார்கள். அவர்களுடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்வதற்காக நாங்கள் தேடி பிடிக்கிறோம், விஷயத்துக்கு வருகிறோம். என்னவென்று சொன்னால், ஒருவர் வந்து தண்டவாள பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களாம். சிலர் தண்டவாளம் அமைக்கின்ற பணியில். அப்பொழுது அது ஒரு காட்டு பிரதேசம் என்பதால் ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து அதில் தங்கி அவர்கள் தண்டவாள பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இரவு ஆகிவிட்டது. ஒரு நபர் வந்து 35 வயதுடைய நபர் வந்து என்ன செய்தார், அதில் கூடாரத்துக்குள் போய் உறங்கிவிட்டார். உறங்கியவுடன் ஆழ்ந்த நித்திரையில் ஒரு விஷப்பாம்பு ஒன்று அந்த கூடாரத்திற்குள் வந்து அந்த நபரை தீண்டியது. உடனே விழித்து கொண்டவர் அந்த பாம்பு 2 கையாலையும் பிடித்து 2 முறை கடித்தாராம் பாம்புக்கு. உண்மையான சம்பவம் இது. கடித்தவுடன் அருகில் அடித்து போட்டு சத்தம் போட்டாராம். பலமாக சத்தம் போட மற்ற பணியாளர்கள் ஓடி வந்து இவற்றை கையில் பாம்பு இருக்கிறத கண்டுட்டு டக்குன்னு விஷயம் விளங்கிட்டு இவர் படுத்திருக்கார், பாம்பு வந்து கடிச்சிட்டு டக்குன்னு அவர் என்ன செய்தார்கள், தூக்கி கொண்டு வைத்தியசாலைக்கு ஓடினார்கள். வைத்தியசாலைக்கு ஓடிக்கொண்டு போய் அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. சிகிச்சைகள் வழங்கி அவர் தப்பித்து விட்டார். அது சந்தோஷமான விடயம். இப்போ மருத்துவர்கள் வந்து கேட்குறார்கள், ஊழியர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லிகள். அவர் சொன்னால், நான் படுத்திருந்தனால் பாம்பு வந்து கடிச்சுது, நான் 2 முறை கடிச்சு நான் பாம்புக்கு, அதால் தான் நான் இப்போ தப்பினான். இப்போ வைத்தியர்களுக்கு என்னடா இது இப்படி சொல்கிறானே, கஷ்டப்பட்டு மருத்துவம் செய்து காப்பாற்றி விட தான் பாம்பை கடிச்ச ஒடியாக தப்பிட்டுன்றானே, விலங்கையில் என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை, எங்களுக்கு விஷப்பாம்பு ஒன்று கடித்தால் உடனேயே நாங்கள் சுதாகரித்து கொண்டு அந்த கடித்த பாம்புக்கு 2 தடவை நாங்கள் மீண்டும் கடித்தோம் என்று சொன்னால் அந்த எங்களுக்கு வந்த பாம்புன்ற விஷயம் மீண்டும் பாம்புக்கு சென்று விடும். இது எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழக்கு, இதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் கிராமத்தில் இதுதான் பண்பு. பாம்பு கடித்தால் அந்த பாம்புக்கே திருப்பி நாங்கள் 2 தடவை கடித்தோம்னா பாம்பு எடுத்து வந்த விஷயம் திருப்பி பாம்புக்கு போகும். டாக்டர் பைத்தியங்களா, இவ்வளவு மூட நம்பிக்கையான மனிதர்களாக இருக்கிறீங்களே, பாம்பு கடிச்சா திருப்பி பாம்பு கடிச்சா வந்த விஷயம் அங்கே போகும்னா இது என்ன புதுசாக இருக்கு? அப்படி ஒன்றும் இல்லை தம்பி, அப்படி ஒன்றுமே இல்லை. இது மூட நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கிராமத்தில் ஒரு தடமே வாழ மாட்டாங்க. எல்லாருமே இதை பாம்பு கடிச்சா அப்படி இறந்து போயிடுவாங்க. தயவு செய்து இந்த முதலுதவிகள் அல்லது மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ உங்களோட ஊரில் இப்படி யாராவது பாம்பு கடிச்சு தப்பி இருக்கிறாங்களா, இறந்துதான் இருக்கிறாங்க, ஏன் இப்படி ஒரு இந்த உலகத்தில் எப்படி மனிதர்களாக நீங்கள் வாழ்றீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசந்துருவீங்க. அந்த இடத்தை கேட்டால் இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் அமெரிக்காவோடு போட்டி போட்டு விஞ்சக்கூடிய அளவில் இந்தியா வளர்ந்து கொண்டு வருதுன்னு சொல்லி இந்தியா பக்கம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. மற்ற பக்கத்தில் பாருங்க, கடிச்ச பாம்புக்கு கடிக்கிறவங்களும் பல பிரச்சனைகள். இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை நாங்கள் பார்த்துட்டோம் இது வரைக்கும் செய்தியில் பார்த்தீங்களா. எனவே இவ்வாறான படிப்பறிவு என்பதை விட ஒரு உலகறிவு மிக மிக குன்றிய ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடையாத பல மனிதர்களும் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கின்றார்கள், வெவ்வேறு மாநிலங்களில். இது நடந்தது பீகார் மாநிலத்தில். இந்த பாம்பை கடிச்சவருக்கு வந்து 35 வயசாம். தண்டவாளம் பணிபுரிகின்ற ஒரு ஊழியர், கொஞ்சம் படித்தவராக இருப்பார். அவர் பாம்பை கடிச்சிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம், இப்படி நடந்திருக்க மாட்டேன், நடந்திருக்குது 100%. ஆனால் இப்படியானவர்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் என்பதான ஒரு சிறியோரு உதாரணத்திற்காக இந்த தகவலை நாங்கள் பரிமாறியிருக்கிறோம். விழிப்பாயிருப்போம், மூட நம்பிக்கைகள் சிலவற்றை தகர்த்தெறிவோம், புத்திஜீவிகளாக விலங்கறிவுடன் வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம்.